சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இபிஎஸ் புறப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழக அரசியல் களத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஒரு முறை மலர்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்துகின்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளருடைய வாகனம் புறப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் சரியாக 10 நிமிடங்களில் கிண்டியை வந்தடையக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய வாகனம் கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் உள்துறை அமைச்சருடன் சந்திப்பை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த சந்திப்பின் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே மீண்டும் ஒரு முறை அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி மலர்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவின் தேசிய தலைமை சொன்னதை போன்று ஒரு வலிமையான கூட்டணியை தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு அமைத்திருக்கின்றது. அதிமுக, பாஜக மற்றும் பல கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகின்றது. இன்று காலை முதல் தொடர்ந்து இழுபறியாக நீடித்துக் கொண்டிருந்த அதிமுக பாஜக தலைவர்கள் இடையிலான சந்திப்பு தற்பொழுது நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் 2 தரப்பினரும் சந்திக்க இருக்கின்றார்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் அதிமுகவினருக்கென பிரத்யேக இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. மற்றொரு பக்கம் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் அமர்வதற்கான இருக்கைகளும் போடப்பட்டிருக்கின்றன. விழா மேடையிலே அதிமுக பொதுச் செயலாளர், தமிழக பாஜகவின் முக்கிய மாநில தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் அமர இருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பின் மூலமாக அதிமுக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதி செய்திருக்கின்றார். இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்ட பிறகு இந்த தேர்தலை எவ்வாறு சந்திக்கப் போகின்றார்கள் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக உள்ளது. எடப்பாடி பழனிசாமியுடன் முக்கிய நிர்வாகிகளான அதிமுகவை சார்ந்த வேலுமணி உள்ளிட்டவர்களும் வருகின்றார்கள். ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் வருகின்றார்கள். இன்று காலை முதல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திற்கு யாரும் வரவோ ஆலோசனை மேற்கொள்ளவோ இல்லை. ஆனால் அதன் பிறகு பாஜகவின் மாநில தலைவர் தொடர்பான சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. வழக்கத்தை காட்டிலும் மிக விரைவாக அந்த அறிவிப்பினை வெளியிட்டார்கள் பாஜக தலைமை சார்பில். இன்று மனுக்கள் வாங்கப்பட்டு நாளைய தினம்தான் முடிவு அறிவிக்கப்படும், நாளை மறுநாள் தான் புதிய நிர்வாகி பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அவசரமாக ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நைனா நாகேந்திரன் மட்டுமே மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அவரே பாஜகவின் அடுத்த தலைவர் என்பதற்கான ஒரு அறிவிப்பினை பாஜக தலைமையகத்திலிருந்து வெளியிட்டிருந்தார்கள் கமலாலயத்திலே. அப்பொழுதே தெரிந்தது ஏதோ ஒரு முக்கிய அரசியல் மாற்றம் ஏற்பட போகின்றது, அடுத்த 1-2 மணி நேரங்களில் முக்கியமான சில சந்திப்புகள் நடக்கப் போகின்றன என்று பதிவு செய்திருந்தோம். அதற்கு ஏற்ப அந்த தகவல் வெளியிடப்பட்ட அடுத்த அரை மணி நேரத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை கிண்டியில் நடைபெறப் போகின்ற இந்த சந்திப்பின் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே அதிமுக என்கின்ற வலிமையான கட்சியுடன் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இணைய இருக்கின்றன. மற்ற கூட்டணி கட்சிகள், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது இங்கு வரவில்லை, டிடிவி தினகரன் தற்போது இங்கு வரவில்லை. ஆனால் இன்று பிற்பகலில் குருமூர்த்தியுடன் நடைபெற்ற சந்திப்பில் உள்துறை அமைச்சர் என்னவெல்லாம் பேசி இருப்பார் என்பதையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இப்போது இந்த சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக அவற்றை உறுதி செய்ய முடிகின்றது. அதாவது அதிமுக என்கின்ற கட்சி உடனான கூட்டணி பாஜகவிற்கு தமிழ்நாட்டு அளவில் மட்டுமல்ல தேசிய அளவிலும் மிக முக்கியமானது. அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து நிற்பது 2 கட்சிகளுக்குமே பாதகமான விளைவினையை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் அதையே சொல்லி இருந்தன. தற்பொழுது ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்தில் உள்துறை அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலான சந்திப்பினை மேற்கொண்டு முடித்த பிறகு இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருந்த ஒரு சில நிபந்தனைகளும் ஏற்கப்பட்டிருக்கின்றன. ஒரே மேடையிலே ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அந்த மேடையில் ஏற மாட்டார் என்பது அதிமுகவின் நிபந்தனையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் கூட்டணி தொடர்பான சில விஷயங்களிலும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அமித்ஷா செய்தியாளர் சந்திக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியும் உடன் இருப்பார் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஐடிசி கிராண்ட் சோலா தனியார் நட்சத்திர விடுதிக்கு KP முனுசாமி, SP வேலுமணி, RB உதயகுமார் உள்ளிட்டவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது விரைந்து வந்து கொண்டிருக்கின்றார்.
அந்த சந்திப்பு நிகழ்ந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும். உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை இந்தியில் பேசுவார் என்றாலும் அவருக்கு மொழி மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மொழி மாற்றி செய்தியாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் இந்தி மொழியில் உள்துறை அமைச்சருக்கு சொல்லப்பட்டு உள்துறை அமைச்சர் இந்தியில் சொல்லக்கூடிய பதில்கள் உடனுக்குடன் தமிழில் மொழிபெயர்ப்பதற்கான மொழிபெயர்ப்பாளர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். எனவே உள்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இருக்கின்றார். திமுக கூட்டணிக்கு வலுவான ஒரு எதிர்கூட்டணியை தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி வடிவமைத்திருக்கின்றது. இந்த ஒரே மாதத்திலேயே 2 முறை தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற அமித்ஷா அவர்கள் டெல்லியில் கூறி வந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த திடீர் பயணத்தை தமிழகத்திற்கு அமித்ஷா மேற்கொண்டிருந்தார். எனவே இந்த பயணம் அமித்ஷா அவர்கள் மேற்கொண்டிருந்த பயணம் அவர் நினைத்தபடி முழுமையடைந்திருக்கின்றது என்பது எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமியினுடைய தற்போதைய வருகையின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரும் தாக்கத்தை கடந்த காலங்களில் ஏற்படுத்தியிருந்தன. வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அந்த கூட்டணி அதுபோன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான முன்முயற்சியிலே முதல் கட்டமாக இன்று வெளிப்படையான இந்த சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த பொழுது அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு ரகசிய சந்திப்பாக இருந்தது. எவற்றையெல்லாம் பேசினார்கள் என்பது வெளியில் தெரியவில்லை. ஆனால் இன்று இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறப் போகின்ற சந்திப்பின் பிறகு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கப் போகின்றார்கள். அதிமுக மற்றும் பாஜக இடையிலான சந்திப்பாகத்தான் இது இருக்கும் என்பது தெரிய வந்திருக்கின்றது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தற்போது இந்த மேடையில் இடம் வழங்கப்படவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. ஏனென்றால் அதிமுக விதித்திருந்த நிபந்தனைகள் அடிப்படையில் பாஜக அவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதிமுக போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதை முன் உணர்ந்து கொண்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் பாஜகவிற்கான வாக்குகள் அதிமுகவிற்கான வாக்குகள் இரண்டும் பிரிவதால் திமுகவிற்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் இவற்றையெல்லாம் தெள்ள தெளிவாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேல ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்திலே உள்துறை அமைச்சர் அலசி ஆராய்ந்த பிறகு அதிமுக தரப்பை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய நிபந்தனைகள் என்ன என்று கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூறியதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதாக பாஜக கூறியிருக்கின்றது. தற்போதளவில் அதிமுகவுடனான கூட்டணியை இறுதி செய்து முதல் கட்டமாக அந்த முடிவினை அறிவிப்பு செய்ய இருக்கின்றார்கள். அதன் பிறகு பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் குறித்து டிடிவி தினகரன் குறித்து அவர்கள் பாஜக சார்ந்துதான் நிலைப்பாடு எடுக்க முடியுமே தவிர அதிமுகவின் தலைமை மனம் கோணக்கூடிய எந்த விதமான முடிவையும் பாஜக எடுக்காது என்கின்ற உறுதிமொழியினை உள்துறை அமைச்சர் மூலமாக நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் மாநில தலைவர் தொடர்பாக அதிமுக தலைமை விரும்பியதை போன்ற ஒரு மாநில தலைமை மாற்றம் ஏற்பட்டதாக பார்க்கப்படுகின்றது. நயினா நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்து பாஜகவில் இணைந்திருந்தாலும் அதிமுக எதிர்ப்பு அரசியலை அவர் ஒருபோதும் செய்தது கிடையாது. சட்டப்பேரவையில் பேசும்பொழுது கூட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.